குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். பிரம்மஞான பொற்சுவிலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா பேசுகின்றோம். இந்த விதைக்குள் விதை தளத்தில் ஞானத்தை பருகுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து உயர் ஆன்மாக்களையும் வருக வருக என்று பிரம்மஞான பொற்சுவை குருவிடத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடும் பணிவோடும் வரவேற்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொன்னான ஆதரவிற்கு குருகுலம் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கின்றது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஞான தாகத்தை தணிப்பதற்காக எங்களால் முடிந்த வரைக்கும் குருவர்களாலும் இறையர்களாலும் எமக்கு கற்பிக்கப்பட்ட அந்த அற்புதமான ஆதி தமிழ் சித்தருடைய ஞானத்தை உங்களுக்காக வழங்குவதில் பெருமை கொள்கின்றேன். குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். சாகாவரமும் தனித்த பேரறிவும் காதலில் சிவவல்லப சக்தி செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கருத்து அருந்திரள் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரணம முடியுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமேல் சபைநடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரம்பதே சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மெய்ச்சிதாகாச விளைவருள் அமுதே ஆனந்த அமுதே அருளொளி அமுதே தான் அந்தமிழா தத்துவ அமுதே நவநிலை தரும் ஓர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைபடா பெருஞ்சீர் கடவுள் வானமுதே அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் சுகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே பணிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனிமுதலாய சிதம்பர அமுதே உலகலாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரள் அற்புத அமுதே அனைத்து உயிர்களும் சிவமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதன்றி வேறொன்று வேண்டேன் எம் பரசிவ குருவே. குருவே சரணம். குருவாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம பேச இருக்கின்ற தலைப்பு எம்முடைய குருநாதரோடு சதுரகிரி மலையில் வாழ்ந்த ஒரு நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பி இன்றைய பதிவினை நாங்கள் பேச்சுரையாக கொடுக்கின்றோம். அன்னைக்கு சஷ்டி விரதம் ஆரம்பிக்கின்ற நாள். இடம் சதுரகிரி மலையில, நேரம் இரவு நேரம். குருவோடு காலார நம்ம நடக்க ஆரம்பிக்கிறேன். குரு எதையும் பேசாம மௌனத்தோட ஒவ்வொரு அடியாக எடுத்து மெல்ல சிந்திச்சபடி நடந்துகிட்டே இருக்கார். அவருக்கு வலப்பக்கமா நானும் அமைதி காத்து நடந்துகிட்டே இருக்கேன். ஆனா ஞானம்பா குருனுடைய பின்பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஆகாயத்துல சந்திரனுடைய பூர்ண பொழிவு அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை மட்டும் இல்லாம எங்களையும் குளிர்ச்சியாக வைக்க ஆரம்பிச்சது. அந்த நிலவின் ஒளி எங்களுக்குள்ள குளிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. அந்த குளிர் கொடுத்த இனிமையில நாங்க மூவருமே அந்த நிலவினுடைய வெளிச்சத்துல மனிதர்கள் கால்படாத இடத்துல கிழக்கு நோக்கி
கிழக்கு மலையை நோக்கி நாங்கள் நடந்துகிட்டே இருக்கோம் மெல்ல மெல்ல. அப்ப சில்லுன்னு ஒரு வாடை காத்து, அது வந்து மலைய மாறுதல்னு சொல்லுவாங்க. அந்த மலைய மாறுதத்தினுடைய காத்து அங்க வீச ஆரம்பிக்குது. அந்த இரவு நேரம் நிலவின் வெளிச்சத்துல காற்றினுடைய மெல்லிய தீண்டல் எங்க மூவருடைய தேகத்தை கட்டி பிடிச்சு தழுவிக்கிட்டே போகுது. அந்த மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் காற்றின் வேகத்துல லேசா வளைஞ்சு கொடுத்து குருவுக்கு தலை குனிஞ்சு வணக்கம் சொல்ற மாதிரி அது இருந்தது அதனுடைய அசைவுகளை பாக்குறப்ப. அப்ப குரு கிட்ட ஒரு சின்ன புன்னகை உண்டாகுது. அவருடைய இதழோரத்துல அந்த புன்னகையை நாங்க பாக்குறேன். அந்த நேரம் ஒரு காட்டு முயல் வேகமா குருவை பார்த்து ஓடி வருது. வந்து அவர் பாதத்துல நின்றுகிட்டு என்ன மறைச்சு பார்க்குது. நான் அது பிடிக்க போறேன். அது எந்த எதிர்வினையும் செய்யல, எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாம மௌனமா குருவனுடைய காலடியில ஜம்முன்னு போய் உட்காந்துருக்கு. அதை எடுக்க மனம் இல்லாம அதனுடைய தலையை வந்து நான் என்ன பண்ண தடவி விடுறேன். தலையை குனிஞ்சு பின்புற கால்களை நீட்டி அதை படுத்துக்கிச்சு. இது என்னடா கோலம், காட்டு முயலை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, இது என்னடா கையால தொட வந்தா கூட ஓடாம படுத்து கிடக்குது, குருவனுடைய காடைகளை அசந்து களைச்சு விட்டது போல படுத்துருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குரு கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். குரு என்ன சொல்றாரு, பேசாம இரு அப்படின்னு சைகையில சொல்றேன். அவருடைய கை சைகையை புரிஞ்சுக்கிட்ட நானும் வந்து எதுவும் பேசாம அமைதி காக்கிறேன். அப்ப குருனுடைய கண்கள் வந்து எதையோ தேடுது, அந்த காட்டுக்குள்ள எதையோ தேடுது. அப்ப ஞானம்பாவிட்ட கைகளால தூரத்துல சில மூலிகைகளை காட்டுறாரு. காட்டி அதை போய் பறிச்சுக்கிட்டு வான்னு சொல்லி செய்கையிலே சொல்றாங்க. ஞானம் போல வேகமா ஓடி போய் அந்த குரு சொன்ன மூலிகைகள்லாம் 2 கை கொள்ற அளவுக்கு பறிச்சுக்கிட்டு ஓடி வருது. குரு என்னை பார்த்து செய்கையில சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற பாறையை காட்டி ஒரு கல் எடுத்து இந்த மூலிகளை அரைச்சுக்கிட்டு வான்னு செய்கையிலே சொல்றேன். நான் அதை செய்ய போறேன். அப்ப ஞானம்பல் கையில அந்த மூலிகைகளை கொண்டு வராங்க. நான் கல்லுல போட்டு பாறையில போட்டு நசுக்கிறேன், இன்னொரு கல்லை வச்சு நசுக்கிறேன். எனக்கோ மனசுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கேள்வி ஓடுது. குரு எதுக்கு மூலிகையில கேட்கறாரு, அதை அரைக்கு வர சொல்றாரு, இந்த இரவு நேரத்துல நம்ம ஒருவேளை இதுதான் நம்மளுக்கு உணவா கொடுக்க போறாரு தெரியலையே அப்படின்லாம் கேள்விகள் வந்து மண்டையில் ஓடிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில மனசுக்குள்ள தேடிக்கிட்டே அந்த மூலிகைகளை அரைச்சுக்கிட்டு நான் குருகிட்ட போய் கொடுக்குறேன். அப்பதான் குருவினுடைய உதடுகளை ஒரு சின்ன ஒரு ஆனந்தம் அவர்கிட்ட வர தொடங்குது. இப்ப ஞானம்பாலை நோக்கி இந்த முயலை கைகளால தூக்கி காட்டுன்னு சொல்றாரு. ஞானம்பாலை இந்த மாதிரி நம்ம முயலை எடுத்து தூக்கி காட்டுறாங்க. எனக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. குரு என்னதான் நினைக்கிறாரு என்ற கேள்வி தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நான் கழுத்துல போட்டுட்டு இருந்த துண்டை கிழிக்க சொல்றாரு குரு. அப்பயும் எனக்கு ஒன்றும் புரியல. குருவோ மெல்ல அவர் கைகள்ல அந்த முயலை வாங்கிக்கிட்டு மெல்ல வாங்குறாரு, வேகமா கூட வாங்கல, வாங்கி அதன் பின்புற கால்களை சோதிக்க ஆரம்பிக்கிறார். அதன் பின்புற வலது கால் காயம் பட்டு இருந்துச்சு, உடஞ்சிருந்துச்சு. ஏதோ ஒரு விலங்குகிட்ட இருந்து தான் உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடி வரப்ப அது கடி வாங்கி எலும்பு அடிபட்டு உடைஞ்சு அது ஓடி வந்திருக்கு. அது உடல் சோர்வும் ரத்த காயமும் அதுல தெரியுது, நல்லா தெரியுது. அது அடியில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல. அப்ப அரைச்ச மூலிகைகளை குரு என்ன பண்றாங்க, அந்த முயல் காலில் வச்சு என்ன அது கிழிச்ச துண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு பகுதியால வந்து இறுக்கி கட்டுறாரு. கட்டிக்கிட்டு அந்த முயலை வந்து அவர் கைகளிலே கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டே நடக்கிறார். அதான் வைத்தியம் பார்த்தாச்சு இல்ல குரு, பிறகு என்ன அந்த முயலை கீழே விட வேண்டியதான குருன்றேன். நான் பேசியது அவர் கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. அவருடைய உடல் மொழியிலிருந்து எனக்கு தெரியுது. ஒரு அரை மணி நேரம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். முயலை கையில் வச்சுக்கிட்டு இப்படி நடந்துகிட்டே இருக்காரு. அந்த கையை மேல வச்சுக்கிட்டு பிளஸ் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு அவர் பாட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஆனா எதுவும் பேசல. அந்த முயல் குருவினுடைய நெஞ்சத மார்பு இருக்கல, குருவினுடைய மார்பு இருக்குல்ல, அந்த மார்புல வந்து முட்டுது. அது முகத்தை வச்சுக்கிட்டு முட்டுது. குருவா என்ன சொல்றாரு, என்னடா, குரு வந்து முயல்கிட்ட பேசுறாரு, என்னடா இப்போ அதுக்குள்ள காய ஆறி போயிடுச்சா உனக்கு, இப்போ உனக்கு சந்தோஷமா, இனிமேல் அந்த காட்டு பைய பக்கம் போவாத, என்ன தெரியுதா, சரி போ, சந்தோஷமா இறையை தேடிக்கிட்டு வீட்டுல போய் பத்திரமா இருந்துப்போ, நாளைக்கு நான் மீண்டும் இந்த பக்கம் தான் வருவேன், உன்னை பார்க்க வரேன், சரியா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த முயலை கீழே விடுறாருங்க. எங்களுக்கு 3 பேரையும் பாக்குறாரு. அந்த முயல் என்ன பண்ணுது, எங்க 3 பேர்த்தையும் பாக்குது. முன்னங்கால் 2ஐயும் தூக்கிட்டு அழகு காட்டுது. அந்த அணில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றப்ப
இந்த முன்னங்கால தூக்கி பிடிச்சிட்டு அழகு காட்டும் பாருங்க, அதுக்கு 2 கையில வச்சுட்டு சாப்பிடும். அந்த மாதிரி முயல் நின்றுகிட்டு ரெண்டு முன்னங்காலையும் தூக்கிட்டு அழகு காட்டுது. அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லி வணக்கம் சொல்ற மாதிரியே இருக்குது. பின்னாடி அந்த முயல் என்ன பண்ணுது, எங்களுக்கு ஒரு சுத்தி வந்துட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் நடக்க முடியாம இருந்து படுத்துக்கிட்டு இருந்த அந்த முயலை ஒரு 1/2 மணி நேரத்துல குரு அந்த மூலிகை வச்சு கட்டின பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஞானாம்பாள் குருகிட்ட கேட்கறாங்க, என்ன குரு அந்த முயல் காயம் பட்டுருந்துச்சா, இப்ப அது குணமானது போல வேகமா போகுதே, இந்த 1/2 மணி நேரத்துல எப்படி குரு அதனுடைய காயங்கள் குணமாச்சு, எனக்கு ஒண்ணும் விளங்கலையே குரு, எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு கேக்குது. குரு சொல்றாரு, அது அப்படித்தான் ஞானா, நீ பறிச்சு வந்த மூலிகையோட ஆற்றல் அப்படி. முயலுக்குத்தான் 1/2 மணி நேரம், ஆனா மனிதர்களுக்கு 1 மணி நேரத்துல உடஞ்சு எலும்புகளே ஒட்டி கொண்டுட இந்த மூலிகைகளை வச்சு கட்டினா. இதெல்லாம் சித்தர்களுடைய அதிரகசிய வாழ்வியல் முறைகள். இதெல்லாம் போக போக ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குரு என்ன பார்த்து, என்னடா சிவனேசா, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு என் கை எலும்பையும் தோல் எலும்பையும் தொட்டு தடவி பார்க்கறாரு. புரியுது குரு அப்படின்னு நான் சொல்றேன். ஞானாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா சிவா, என்ன உனக்கு இப்ப புரிஞ்சுது, எனக்கு ஒன்றும் விளங்கலையேன்னு சொல்லி ஞானா கேட்குது. அது ஒண்ணும் இல்லை ஞானா, நான் அந்த கதையை சொல்றேன், எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு நாள் குரு என்னை பரிசோதிக்க, குரு சொன்ன இப்பெல்லாம் எந்த ஸ்டூடெண்டும் கேட்கறது இல்லை. குருனுடைய வார்த்தைகளை அப்படியே முழுசா ஏத்துக்கிறது யாரும் கிடையாது இந்த காலத்துல. குரு ஒரு விஷயத்த செய்யுன்னு சொன்னா இன்றைக்கு யாரும் அப்படி செய்து விடுறதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே வராது. நானும் அவர் மட்டும், அப்ப ஞானம்மாள் வரல, நாங்க பேசிக்கிட்டே போடுறப்ப இந்த ஒரு விஷயத்த அந்த கான்வர்சேஷன் அவர் கொண்டு வர்றாரு. அப்ப நானும் குருவும் அந்த சட்டைமுனை குகைன்னு ஒண்ணு இருக்கு சதுரகிரி மலையில, அது பக்கத்துல, குகைக்கு பக்கத்துல வந்துட்டோம். வந்துட்டு அந்த குகை இருக்க பக்கத்து மலை மேல ஏறுறோம். அது வடக்கில் இருக்கிற மலை, வடக்கு மலை. சதுரகிரியோட 4 பக்கம் மலை இருக்கு இல்லையா, அது மாதிரி வடக்கு நோக்கி இருக்கிற மலை. அப்ப நான், என்ன குருவை இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க எனக்கு குரு மட்டும் இல்ல குரு, என்னோட கடவுளே நீங்க தானே, நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன் இல்ல குரு. நம்ம குருவுக்கு என் வார்த்தை, நான் சொல்றேன், நம்ம குருவுக்கு என் வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நான் கேட்கறேன். ஞானா கிட்ட சொல்றேன், நம்ம குருவுக்கு நான் சொன்ன வார்த்தைகள் நம்பிக்கை இல்லை ஞானா. சரிங்க, நான் இப்ப பேசுறேன் குருவிட்ட. சரிங்க குரு, இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கன்னு நான் கேட்கறேன். இதை நான் ஞானாம்பர்கிட்ட சொல்லிட்டு வர கான்வர்சேஷன். குரு அப்ப என்ன சொல்றாரு, சம்பவம் நடந்தப்ப, போடா நீயும் உன் குரு பக்தியும் அப்படின்னு ஒரு ஏளனம் செய்யறாரு. எனக்கும் அந்த ஏளனம் பண்றதுல எனக்கு கட்டுக்கடங்காம ஒரு கோபம், 21 வயசு, கோபம் கொப்பிடிச்சிட்டு வருது. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க குரு, அதை முதல்ல அப்படின்னு அழுத்தமா சொல்றேன். குரு என்னை சோதிக்கிற காலம் வந்துருச்சுன்னு அது உணர ஆரம்பிக்கிறேன். என்னை சோதிக்க போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் அவர் பேசுற வார்த்தைக்கு தொடியிலே நான் அதை கண்டுபிடிக்கிறேன். எங்க இந்த குகை பாடிருந்து கீழே யோசிக்காம குதிரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குதிரா பார்க்கலான்னு சொல்றதுக்குள்ள நான் குதிச்சிட்டேன். குருவே சரணன்னு குதிக்கிறேன், கீழே குதிச்சுட்டேன். இது 2வது குதித்தல். முதல் குதிச்சு இதே மாதிரி பண்ணேன். ஞானா அவ்வளவு இந்த குருவுக்கு ஒரே பதட்டம். ஞானா கிட்ட சொல்றேன், ஞானா குருவுக்கு அப்ப ஒரே பதட்டம் ஆயிட்டாரு, ரொம்ப பதவதிப்பு உண்டாயிடுச்சு. அட பாவி மகனை, என்னடா இப்படியா செய்வா அப்படின்னு கீழே என் உடம்ப பிடிக்கிறது கையை நோக்குறாரு. அதுக்குள்ள நான் 10 அடி ஆழத்துக்குள்ள நான் கீழே போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 70-80 அடி ஆழம் இருக்கும் ஞானா. மரக்கிளையில விழுந்து மரக்கிளைகள் ஒடிஞ்சு என் தொடை, கை, தோள்பட்டை எல்லாம் ஒரு ரத்த கலரி. கை எலும்பு உடஞ்சிருச்சு. கையை மேல தூக்கவே முடியும், நல்லா வீங்கிடுச்சு. ஒரே வலி. நான் உசுரோடு இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கே வந்துருச்சு. ஏன்னா அப்ப எனக்கு மயக்கம் என் கண்ணு சொல்லிட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷத்துல நான் மயக்கம் ஆயிட்டேன். பிறகு 1 மணி நேரம் கழிச்சு நான் கண் விழிக்கிறேன். அப்ப நான் சட்டமணி குகைக்குள்ள படுத்திருக்கிறது எனக்கு தெரிய வருது. குருவை என்ன வச்ச கண்ணு மாறாம முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. நான் கண்ணு முடிச்சதும், அட பாவி மவனே, இப்படியா குதிப்ப, அறிவுல உனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமாம் குரு, எனக்கு அறிவு இல்லை, சந்தேகமும் இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுன்னு குரு கேட்கிறாரு. நான் தான் சொன்னேன் குரு, நானும் சொன்னது எனக்கு யார், நீங்க கடவுள் இல்ல, சொன்னது நீங்க கடவுள் இல்லவா? பக்தன் செய்யாம இருந்தா கடவுளுடைய அருள் கிடைக்குமா? உங்களுடைய அருள் எனக்கு கிடைக்காம போடும் இல்ல, கொஞ்சம் விட்டா சாம்பல் தாண்டா கிடைக்கும். அதுக்கும் வழி இல்லாம பண்ணியிருப்ப. ஆளப்பாரு, சொன்னா குதிப்பானா? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால தமாசா கூட பேச முடியலடா. குதிக்கிறப்ப வேற என்னடா யோசிச்ச, அதை சொல்லு முன்னு கேட்கிறாரு. என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூட தோணாம கீழே நீ குதிச்சுட்டியாடா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாம் குரு, நான் குதிக்கிறப்ப ஒண்ணு நினைச்சேன்.
ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். என்னடா சொல்லி தொலைங்கிறார். இல்ல குரு, குதிச்சு சாகட்டும்னு முடிவு பண்ணிட்டீங்க. தனியா எங்க ஆவியா சுத்துறது, பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம, அதனால அதனால அப்படின்னு இழுக்கிறேன். சொல்லல, மேற்கொண்டு பேசாம பேச்ச நிறுத்துறேன். குருவை முழுசா சொல்லி தொலைடா, ஏன்டா அப்படி நிப்பாட்டுறேன்னு கேட்கிறாரு. நான் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, தனியா குதிக்காம உங்களையும் இழுத்துக்கிட்டு குதிச்சிருந்தா நம்ம 2 பேரும் செத்து ஆவியா மாறி இந்த சதுரகிரி மலையில எந்த வாகனங்களும் இல்லாம பறந்து பறந்து ஒவ்வொரு குகையா போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கலாம்ல குரு அப்படின்னு நான் நினைச்ச குரு அப்படின்னேன். குருவுக்கு என் மேல கோபம் வரத்துக்கு பதிலா, அட காட்டு பயல, நீ செஞ்சாலும் செஞ்சிருப்படா, உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுன்னு சொல்லி கிட்ட வந்து ஆசையா வந்து என்னை வந்து நெஞ்சார தழுவிக்கிட்டார், கட்டி பிடிச்சுக்கிட்டார். நீ எதுக்கும் கவலைப்படாத சிவனேசா, உன்னை ஆளாக்க வேண்டியது, சித்தனாக்க வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாம தைரியமா இரு, உனக்கு முழுமையா பிரம்மஞான வித்தையை கத்து தருவேன்னு சொல்லிட்டு தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றார், மார்போடு அணைச்சுக்கிட்டார். இதுதான் நடந்தது ஞானா. அந்த சம்பவத்துல என் கை உடைஞ்சது இல்லையா, அதை இந்த மூலிகளை வச்சுதான் கட்டி போட்டிருக்காரு. அந்த சட்டமணி குகையில 1 மணி நேரத்துல நான் குணமாயிட்டேன். கையில உடைஞ்சதுக்கு அறிகுறியே அந்த இடத்துல இல்லை ஞானா. அதைத்தான் குரு சொல்ல வர்றாரு, என் கையும் மார்பையும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன். அப்ப ஜோதி விருட்ச முறை எங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்களாம் வந்து பாடல்கள்ல படிச்சிருப்பீங்க, அந்த கோரக்கர் மலைவாகடம், நிறைய சித்த நூல்கள் எல்லாம் ஜோதி விருட்சம்னு ஒண்ணு இருக்கு, ராத்திரி நேரத்துல வந்து வெளிச்சமா வந்து விளக்கு போட்ட மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது வந்து ஞானிகள் கண்களுக்கு சித்தர்கள் கண்களுக்கு தான் தெரியும், மற்றவங்க தெரியாதுன்னு நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப நாங்க நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த ஜோதி விருட்சம் எங்க கண்ணுக்கு தெரியுது. நாங்க மூவருமே என்ன பண்றோம், நாங்க அதை தினமும் பார்க்கிறோம். உங்களுக்கு அது ஆச்சரியமான ஒரு விஷயம். பட் நான் குரு கூட வாழ்ந்த காலத்தினால நானும் பார்க்குறோம், ஞானாம்பாள் பார்க்குறோம். நாங்க 3 பேரும் அங்க போய் அந்த மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டு, அது எப்படி இருக்குன்னா, அந்த மரம் வந்து ஒரு கொடை மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு ஒளி குகை மாதிரி. அந்த ஒளிக்கொடை, அந்த ஒளிக்கொடைக்கு அடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். நிறைய நாட்கள் இப்படி இரவு நேரத்துல நாங்க என்ன பண்ணுவோம், நான் பகல்ல தவம் பண்ணி முடிப்பேன். இரவு நேரத்துல தூக்கம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த நேரத்துல கூட ஞானத்தை சத்தங்கமா குரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா என் மூளைக்குள்ள அவ்வளவு விஷயத்தையும் அவர் வந்து உள்ள வந்து விதைச்சாகணும் இல்லையா. அதனால இரவு நேரத்தை எப்பவுமே மேக்சிமம் அவர் கூட நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். இல்லைன்னா மௌனமா பேசுவோம், மௌனமா கேட்டுட்டு இருப்பேன். தூங்குறது அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் இரவு நேரத்தை தூங்குவோம் அவர் கூட இருந்த அந்த 5 வருஷத்துல. அப்ப அந்த ஜோதி விருட்சத்தை பத்தி குருவிட்ட நான் பேச்சு கொடுக்குறேன். குருவே, இந்த ஜோதி வெளிச்சத்தை தேடி இன்னைக்கு உலக உயிர்கள் எல்லாம் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன் அவங்களால இந்த மரத்தை கண்டுபிடிக்க முடியல குரு, என்ன காரணம், இந்த மரம் தான் இங்கேயே இருக்குது இல்லை குரு அப்படின்னு. இல்ல மகனே சிவா, இந்த மரத்தை தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பிரம்மஞானிகளும் பரிபூர்ண பிரம்மஞான சாதகர்களும் சித்தர்களும் தான் பார்க்க முடியும். மற்றவங்க கண்ணுக்கு இது தெரியாது, புலப்படாது, மறைஞ்சிடும். அப்படியே கண்டுவிட்டாலும் அவங்களால இந்த இடத்துலதான் பார்த்தங்கிறத அவங்களோட உறுதியா சொல்லிக்க முடியாது. அவங்களுடைய புத்தியானது பேதலிச்சு போயிடும். இதைத்தான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்ற. எனக்கு இன்று இரவு சச்சங்கத்துக்கான பொருள் கிடைச்சிருச்சுன்னு எண்ணி சந்தோஷப்பட்டு குரு கிட்ட பேச்சு கொடுக்குறேன். அது என்ன குரு, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பவருடைய மெய்ப்பொருள் ஞானம் தான் என்ன குருன்னு நான் கேட்கிறேன். அப்ப நாங்க என்ன பண்றோம், அப்ப குரு என்ன பண்றாரு, அப்படியே மல்லாந்து படுக்கிறாங்க. அந்த ஜோதி விருட்சத்தை மாத்துக்கடையில் படுத்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்தபடி மல்லாந்து படுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த குருவினுடைய அமுத வாயிலிருந்து ஞான சொற்கள் சுனை நீராக பாய ஆரம்பிக்கிறேன். நாங்க 2 பேருமே ஞானமே அந்த ஞான மலையில முழுமையாக நனைஞ்சே போயிட்டோம். வாங்க நீங்களும் அந்த ஞான மலையில நினைக்கலாம். குரு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய பேச்சுல ஒரு சொல்ல முடியாத, வார்த்தைகளால கோர்க்க முடியாத ஒரு பேர் அமைதி இருக்கு. அவ்வளவு மென்மையாக பேசுவாங்க குரு. என்னைக்கு பேசணும், சத்தம் போட்டே பேச மாட்டாங்க. ஆனால் ஞானத்தினுடைய ஆழமோ அளக்க முடியாததாக அவர்கிட்ட இருக்கும். அன்று இரவு நேரம் வேற. அதனால சதுரகிரி மலைய ஆழ்ந்த உறக்கத்துல அமைதியில மூழ்கி கிடந்தது. உங்கள் சிந்தனை இப்ப சதுரகிரி மலைக்கு போகணும். அங்க வந்திருக்க இப்ப எல்லாரும் இரவு நேரத்துக்கு உங்க மனக்கண் முன் கொண்டு வாங்க. இப்ப இருக்கிற இரவு நேரத்தை அப்படியே கொண்டு வந்துருங்க. இப்ப நீங்க அத்தனை பேருமே எங்க இருக்கீங்க, சதுரகிரி மலையில ஜோதி விருட்சத்து மரத்துக்கு அடியில இருக்கீங்க. நான் எப்படி கேட்டுட்டு பேசிட்டு இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு பின்னாடி நீங்க அத்தனை பேரும் உட்காந்துட்டு குரு சொல்லுவதை கேட்டுக்கிட்டே வாங்க.
அப்ப குருவினுடைய உதடுகள் மெல்ல மெல்ல அசைய ஆரம்பிக்குது. நாங்க 2 பேரும் குருவினுடைய காடையில உட்காந்துக்கிட்டு அவருடைய பாதங்களை ஆளுக்கு ஒருவராக பிடிச்சு விட்டுட்டு இருக்கோம். நாங்க தினமும் அதை பண்ற விஷயம் தான். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். சத்திய ஞானம் கண்டவனுக்கு அது தெரியாதது, அஞ்ஞானிகளுக்குத்தான் அது தெரிந்திருக்கும். ஏதாவது புரியுதா பாருங்க உங்களுக்கு? எப்படி பேசுறாரு பாருங்களேன். நான் இன்னும் படிச்சு பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி. சத்திய ஞானம் கண்டவனுக்கு அது தெரியாதது, அஞ்ஞானிகளுக்குத்தான் அது தெரிந்திருக்கும். அப்ப சத்திய ஞானத்தை தனக்குள்ளே அனுபவித்து அறிபவனே அதனை பிரச்சனையின் ஒரு சிறு ஞான அதிர்வாக அடையாளம் காண்பான். அவன்தான் இரவாத நிலையை அடைவான். அப்ப யார் ஒருத்தன் சத்திய ஞானத்தை தனக்குள்ள அனுபவிச்சு அறிஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவனுடைய அந்த விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, அது சின்ன ஞான அதிர்வாக இருக்கிறத அவன் அடையாளமாக பார்ப்பான். அந்த அடையாளத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தாங்க இரவாத நிலையை அடைவான் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து குரு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்ப சொல்றாங்க, ஞானம் என்பது ஒரு அதிர்வு மகனே. ஒரு குறிப்பிட்ட காந்த அலைகளை கொண்ட அதிர்வெண்களை இந்த ஞானம் தன்னகத்தை வச்சிருக்கு. அந்த காந்த அலைகளை இதுதான் அது என்று எவன் தெரிந்து கொண்டு அதை கைவசப்படுத்துவானோ அவனே ஞானியாக உருமாறுவான். ஞானத்தினுடைய அதிர்வுகளை அவன் முதலில் மூளைக்குள் கடத்தி கொண்டு செல்ல தெரிந்திருக்க வேண்டும். அதுவும் ஞானத்தினுடைய காந்த அலைகள் அதிகமாக பரவி இருக்கின்ற காலத்துல 24 மணி நேரமும் இப்படி ஞான அதிர்வுகள் பிரபஞ்சத்துல உழவிக்கிட்டே இருந்தாலும் கூட அது முழுமையாக நிறைந்து காணப்பட ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அதை குரு முகாந்திரம் சீடர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். குருவோட இணைஞ்சு அந்த ஞான அதிர்வுகளை அவர்களுடைய மூளைகளுக்குள்ள கடத்திவிட்டு கொண்டு போய் சேர்க்க தெரிஞ்சிருந்தா அவனே சிவபிரம்ம ஞானி. இத சொல்லிட்டு கொஞ்சம் மௌனத்துல ஆழ்ந்தார் குரு. இந்த ஞான மொழிகளை கேட்க கேட்க நானும் ஞானாவும் ஒருவர் கட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டோம். ஞானாவுக்கோ உலகமே ஒளிமயமா தெரியுது அப்படின்னு சொல்றான். ஏண்டா சிவா, என்னடா இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இந்த ஞானத்தை அடைவதற்கு இருக்கா? இந்த அதிர்வுகள், காந்த அலைகள், அதிர்வன்கள் இதெல்லாம் நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி என்னோட கேட்குது. ஞானாவா கேட்கறாங்க. நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு மௌனம் கழிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிடறாரு. குரு பேசுறாங்க, ஒரு சீடன் அல்லது ஒரு சாதகன் ஆன்மாவினுடைய ஆற்றலால் தான் பலமும் சக்தியும் பெறுகிறான். அதன் பலனாகத்தான் பிரம்ம ஞானத்தை அடைந்து அதன் துணை கொண்டே அவன் மறுவான் நெறி அளிக்கும் பிறவான் நெறி உலகை அவன் அடைவான். அதனை இங்கே இப்பொழுது தன் வாழ்க்கையில அனுபவிக்க முடிந்தவனுக்கு சத்திய ஞான வாழ்க்கை அமைந்தே தீரும். அப்படி அனுபவிக்காதவனோ தொடர்ந்து ஜன்மாந்தரமாக பிறவி எடுத்து கர்ம வினைகளிலேயே ஒரு பன்றி கூட்டத்தை போல சாக்கடையில் மூக்கை நுழைத்து வாழ்ந்து கொண்டிருப்பான். பன்றிகளுக்கு சாக்கடைக்கும் கங்கைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனா அதற்கு பிடித்ததனும் சாக்கடை மட்டும் தானே. அஞ்ஞானிகளுடைய நிலைப்பாடு இப்படித்தாண்டா இருக்கும். என்னதான் அவங்கள கங்கையில குளிப்பாட்டி பாவங்களை போக்க நினைச்சாலும் கங்கை கரையில எங்கேயாவது சாக்கடை தெரியுதா அப்படின்னு தான் அவன் கண்டு தேடிக்கிட்டே இருக்கும். அது அவர்களுடைய பிறவி குணம். அதை அவர்களால தான் மாற்றிக்கொள்ள முடியும், நம்மால் மாற்ற இயலாது. மெய்யறிவை பெறுகின்ற பிரம்மஞான சாதகர்கள் அவர்களது உயிரிடம் ஆன்மாவிலும் இருக்கக்கூடிய ஞான அதிர்வுகளை கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த ஞான அதிர்வுகளை தூளமாகவே கேட்கவும் செய்வார்கள். தவத்தில் மூழ்கும் பிரம்மஞானிகளுடைய செயல்பாடுகள் இந்த ஞான அதிர்வுகள் கொடுக்கக்கூடிய பரவசத்திலேயே சதா திளைத்து கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சமே இந்த ஆனந்த ஞான அதிர்வுகளால் தான் நாதமாக அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போது இந்த ஞான அதிர்வுகள் அதன் இயக்கங்களை, அதாவது அதிர்வுகளை நிறுத்துமோ அன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தை ஊழி பெருவெல்லம் வந்து ஆட்கொண்டு மூழ்கடித்து விடும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட பின் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு என்னை பார்த்து கேட்கிறார். நாங்களோ காணாமல் போன குழந்தை மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்கோம். குரு தொடர்ந்து பேசுறாங்க, பிள்ளைகளே,
உங்க மூளைக்கும் உயிருக்கும் அப்படி ஒரு ரத்த சம்பந்தம், ஒளி சம்பந்தம் இருக்கிறது. நீங்க தவத்தால உங்க மூளைக்கு கொடுக்கின்ற அந்த அதிர்வுகள் இருக்கு இல்லையா, அது ஞான அதிர்வுகளோடு ஒத்திருக்கணும். பிரபஞ்சத்தினுடைய ஞான அதிர்வுகள் மூளைக்குள்ள பிரதிபலிச்சு ஊடுருவி செல்லணும்னா உங்க மூளை பிரபஞ்சத்தினுடைய ஞான அதிர்வுகளை அப்படியே உள்வாங்கி பிரபஞ்சத்தை போலவே அதிர்வுகளை அதிர்ந்து கொண்டு இருக்கணும், அதிர்வுகளை அதிர்ந்துகிட்டே இருக்கணும். இதை செய்பவன் தாங்க பிரம்மஞானி. இதை தவறுவன் மகா முட்டாளான அஞ்ஞானி. இந்த அடிப்படை ஞானாந்த காரணத்தை தெரிந்து கொள்ளாத மூடர்கள் தான் எத்தனையோ ஆசிரமங்களையும் மற்ற ஆன்மீக வழிபாட்டு தலங்களையும் வைத்துக் கொண்டு தானும் ஞானம் அடையாம அவங்க நாடி வருகின்ற பக்தர்களுக்கும் மக்களுக்கும் ஞானத்தை வழங்க தெரியாம அவர்களுடைய வாழ்க்கைய அஞ்ஞானம் என்ற பெரும் பள்ளத்துல தள்ளி விட்டுறாங்க. தாங்கள் பெரும் பள்ளத்துல விழுந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படை அறிவு கூட அவர்களுக்கு இல்லாததுதான் பெரும் அறியாமையிலும் அறியாமை அப்படிங்கிற. இந்த அறியாமையை நீக்க அவங்க ஒரு உண்மையான சற்குருவை ஞானமடைந்த குருவை நாடி பிரம்மஞான வித்தைய முழு ஆர்வத்தோடும் சிரத்தையோடும் வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் கற்றுக்கொண்டாகணும். அதை விட்டா அவர்கள் எல்லாம் பிரம்மஞானத்தை அடைய வாய்ப்பே கிடையாது. அப்படி யார் ஒருவர் ஒரு ஞானம் அடைந்த சத்குருவை தேடி கண்டடைந்து பிரம்மஞான வித்தையை முழுமையாக கற்றுக்கொள்வார்களோ அவர்களே இறைவன் போற்றுகின்ற இரவாத நிலையை அடைவார்கள். இது திண்ணம் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்துறாங்க. நாங்களும் சேர்ந்து அவரோட மௌனமாயிட்டோம். ஞானாம்பாவுக்கு சொல்லவே வேணாம். ஏண்டா சிவா, இப்படித்தான் தினமும் குரு கிட்ட ராத்திரி நேரத்துல இப்படிலாம் ஞானங்களை கேட்டுட்டு உட்காந்துருப்பியா? அதனாலதான் ஒன்ன அறிவை என்னால தொட முடியாம இருக்காடா. இனி நான் ஒவ்வொரு ராத்திரியும் குரு கூட தான் இருப்பேன். குரு என்ன சொன்னாலும் நான் மலைக்கு மேல போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. குரு என்ன பண்ணாங்கன்னா, அது பெண்ணுங்கிறதுனால 5 மணிக்கு மேல வச்சுக்க எங்க கூட இருக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்றது இல்லை. மலைவாசி மக்கள் சதுரகிரி மலையில மேல இருப்பாங்க. அவங்களோட அவங்கள வர சொல்லி அவங்களோட அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பெண்கள் கூட்டிட்டு போவாங்க. ஆனா நாங்க தினமும் இப்படிதான் எங்களுடைய இரவு நேரம் இப்படிதான் ஞான சச்சங்கத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். அன்றைக்கு அந்த பொண்ணு இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை உண்டானதுனால கூடவே இருப்பாங்க, மலைவாசி மக்களும் கூட இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஞானத்தை கேட்கறப்ப அதனால தாங்க முடியல. அப்ப பகல தவம் பண்ற, ராத்திரி ஃபுல்லா அவரோட சத்சங்கம் கேட்கறேன், அப்புறம் ஏன் அறிவு விருத்தி ஆகாது அப்படின்னு சொல்லுது. எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா நீ சொல்றது ரொம்ப சரிதான். ஆனா நீ தனியாக எங்க கூட 2 பேர்த்தோட ராத்திரி நேரத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னை பாதுகாக்கிற வேலையை சில மணி நேரங்கள் போகும் இல்லையா, அது குரு விரும்பல. அதனால நீ ராத்திரி நேரத்தில் மலைவாசி மக்களோடு அவர்கள் கூட கிராமத்துல இரு. காலையில தான் வந்துடுறல்ல, விடிகாலமே வந்துடுறல்ல. அப்ப முதல் நாள் ராத்திரி எல்லாம் என்னென்ன குரு எனக்கு சத்சங்கத்துல ஞானங்களா சொல்றாங்களோ அந்த ஞானங்களை ஒண்ணு விடாம மறக்காம நான் அப்படியே சொல்றேன். நானும் ரிப்பீட் பண்ண என் மூளையில இன்னும் அதிகமாக பதிவாகும் இல்லை. நான் கண்டிப்பா சொல்றேன், மறைக்க மாட்டேன் ஞானம், போதுமான்னு கேட்கறேன். அப்ப ஞானம் அதுக்கிட்ட கொஞ்சம் அமைதி ஆயிடுச்சு. அப்ப குருனுடைய ஞான பேச்சுக்கள் தொடர ஆரம்பிக்குது. அப்ப 4 மலைவாசிகள், அவங்க பேர் இன்னுமே எனக்கு மைண்ட்ல இருக்கு. ஒருத்தர் பேர் பூச்சி, இன்னொருத்தர் சிட்டு, இன்னொருத்தர் பேர் கோணா, இன்னொருத்தர் பேர் பரமை. இந்த 4 பேரும் குருவை தேடிக்கிட்டு குரு எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல ஜோதி விருச்சம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. குரு அவர்களை பார்த்து கண்கள்ல அன்பு பொங்க வரவேற்று ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் குருவினுடைய திருவடிகளை தொட்டு, திருவடினா பாதம் அல்ல, அவருடைய கண்கள், குருவினுடைய கண்களை தொட்டு வணங்கி அவர் பாதத்துக்கு பக்கத்துல இருந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா அந்த ஞானம்பால் கூட்டிட்டு போகணுமே. அப்ப அவங்க பேச்சுரை குடுவையிலையும் மூங்கிலையும் கொண்டு வந்திருக்கிற அந்த தேனையும் திணை வரக மாவினையும் ஒரு பெரிய இலை அதுல வச்சு எங்க 3 பேத்துக்கும் கொடுக்குறாங்க. குரு என்ன பண்றாரு, அந்த மாவை வேணாம்னு சொல்லிட்டு தேனை மட்டும் வாங்கி கொஞ்சோண்டு எடுத்து குடிக்கிறார். கொஞ்சம் தான், ஒரு 10 ml 20 ml தான், ஒரு முழுக்கு தான் குடிக்கிறார். அப்புறம் மாவெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஞானாம்பக்கம் ரொம்ப பசி. குரு சொல்லட்டுன்னு சாப்பிடலான்னு கூட நினைக்காம அவர்கள் கொடுத்த தேனையும் அந்த தெனமாவனையும் இன்னொரு மாவுனா வரக மாவு 2ஐயும் வாங்கி உடனே கலந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நானும் குருவினுடைய திருவடிகளை பாக்குறேன். அதுவும் நான் அனுமதிக்கிறார். அது சாப்பிடலாம் என்ற செய்கை தான். தேன் ஓகே தான், மாவை சாப்பிடலாமா வேணாமா? நாம தான் தினம் மூலிகை சார உணவா சாப்பிட்டு இருக்கோமே, இந்த மாவை சாப்பிட்டா உடம்புல வேற ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குரு கிட்ட மாவை பார்த்து கண்ணால கேட்கறேன், இது நான் சாப்பிடலாமா வேண்டாமான்னு. அவரு கண்ணாலே சொல்றாரு,
விருப்பம்டான்னு சைகிள சொல்றாரு. நான் திடமா என்ன பண்றேன், குருவே இது வேணான்னு சொல்லிட்டாரு, நம்ம மட்டும் சாப்பிடலாமா, குரு வழியே என் வழி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் தேனை மட்டும் வாங்கிட்டு ஒரு 300 ml இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நாக்கில் நக்கி நக்கி நான் குடிச்சு அதை சாப்பிட்டுட்டே இருக்கேன். குரு என்னையும் ஞானாம்பாளையும் மாறி மாறி பார்க்குது. வந்திருந்த மலைவாசிகளும் தான். அவங்க அவங்களுக்குள்ளாவே சிரிச்சுக்கிறாங்க. குரு ஞானாவை பார்த்து போதுமா இன்னும் வேணுமாமான்னு கேட்கிறாரு. ஞானாவோ இருப்பதே அவ்வளவுதான் குரு, நீங்க 2 பேரும் நல்ல வேலை வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அதனால அதையே நான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு இது போதும் தான் நினைக்கிறேன் அப்படிங்குது. ஞானாவுடைய பசி பார்த்து எனக்கும் குருவுக்கும் அனுதாபமும் சிரிப்பும் தான் வந்துச்சு. குரு என்னை பார்த்து நீ ஏன்டா மாவனை வேணான்னு சொன்னேன்னு கேட்கிறாரு. இல்ல குரு, இந்த ராத்திரி நேரம் குளிர் அதிகமா இருக்கு, காற்று அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு, மரங்கள் அசைவுகளும் அதிகமா இருக்கு, தேகத்துல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் குளுமையை நோக்கி போயிட்டு இருக்கு. மாவு சாப்பிட்டா அதோட தன்மை அந்த குளுமையை இழுத்து தங்க வச்சுக்கும், அதனால உடல் அதிகம் குளிர்ச்சி அடைஞ்சிருமே. மாவுத்தன்மை உடலுக்கு ஒவ்வாத ஒரு பொருளாகத்தானே இருக்கு. தேனும் மாவும் நன்மைதான் என்றாலுமே இது இரவு நேரங்கிறதுனால மழையினுடைய குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால தேகத்துக்கு வெப்ப ஆற்றல் தானே தேவை குரு. அது தேன் இது பார்த்துக்கும் இல்லையா, தேன் சாப்பிட்டா வெப்ப ஆற்றல் தானே அதிகமாகும், அதனால தேனை மட்டும் சாப்பிடலாம் நான் நினைச்சேன் குருன்னு சொல்றேன். குரு மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வேலை செய்யுதானாட்டுக்கடா அப்படின்னு சொல்றாரு. ஞானாவை குரு பாக்குறாரு. ஞானாவை என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்குது. ஏன்டா சிவா, குரு என்ன கேட்டாலும் அதுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது தானே, எதுக்குடா இவ்வளோ நீளமா பதில் சொல்ற, குரு பருவம் பதில் கேட்டு அவரு பயந்து போயிட்டாரு அப்படின்னு. குரு ஞானா கிட்ட அவன் சொன்னது சரிதான் ஞானா, ஒரு ஞான யோகி ஒவ்வொரு நொடியும் அவனை சுத்தி என்னவெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்குங்கிறது கவனிச்சுட்டே இருக்கணும். சூழ்நிலைகளும் சில நிகழ்வுகளும் ஒரு யோகியை அப்படியே புரட்டி போட்டுடும். பருவ காலத்துக்கு தக்கபடிதான் உணவுகளையும் சாப்பிடணும், என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவனை பார்த்து இந்த ஞானத்தை கத்துக்கோ, என்ன தெரியுதா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஞானாக்கு ஏதாவது பேச முடியுமா? நான் அவளை பார்த்து ப்ளீஸ்மா, நான் எதுவும் சொல்லலம்மா, அவர் தான் இப்படி பேசியிருக்காரு, நானும் நீ எப்பவும் ஒரே ரத்த உறவு தானே, அக்கா தம்பி தானே, நீ அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்டு ஞானாம்பாள் சமாதானம் அடைகிறாங்க. குரு தொடர்ந்து பேசுறாங்க. மலைவாசி ஆளவர்களும் கூட இருக்காங்க. அப்ப மலை மேலிருந்து சில காட்டெருமைகள் கீழே இறங்கி வர சத்தம் கேட்குது. கூடவே சில யானைகளும் வருது. அதுல ஒரு யானை மட்டும் நாங்க இருக்க திசை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. குரு பேச பேச எங்க கூட சத்சங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த யானை நாங்க இருக்கிற இடத்துல ஒரு 10 அடி தூரத்துக்கு வந்து நின்றுக்குச்சு. நின்றுட்டு குருவை பார்த்து துதிக்க வானத்து நோக்கி மேல தூக்கி பிடிக்கிட்டே இருக்குது. யானைக்கு என்னமோ ஆயிற்று குரு, ஒருவேளை உணவு கிடைக்காம பசியால் துடிக்குதோங்கிறேன். நான் அதுக்கு அருகில போய் கஜா, உனக்கு அது பேர் கஜா, நாங்க வருஷ பேர், கஜா உனக்கு எதாவது பசிக்குதா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது என் வார்த்தை கூட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிச்சு. அதன் வயிற்றை அது வயிறு இருக்கு இல்லையா, எவ்வளவு பெரிய வயிறு யானைக்கு, அதை துதிக்கையால நீட்டி தொட்டு காட்டி சைகை பண்ணுது. அவர்தான் குரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப 2 கைகளையும் இந்த யானைக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப என்ன, அப்ப எங்கிட்ட எந்த உணவுமே இல்லையே. அப்ப என்ன பண்றாரு குரு, 2 கைகளையும் வானத்தை நோக்கி நீட்டுறாரு. நீட்டிக்கிட்டு ஏதோ சில மந்திரங்களை சொல்றாரு. அவ்வளவுதான். 1 நிமிஷம் ஆயிருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் கையில ஒரு வாழைத்தார் வந்துருச்சு, என் கையில ஒரு கரும்பு கட்டு வந்துருச்சு. இது சத்தியமே நடந்த விஷயம். அது அவர் கையில ஒரு வாழைத்தாரு, பெரிய வாழைத்தாரு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 சீப்பு இருக்கும். என் கையில கிட்டத்தட்ட ஒரு 25-30 சவாலம், கரும்பு சவாலம் இருக்கும். அப்படியே ஒரு கட்டா வந்துருச்சு. என்னால என் கண்கள் நம்பவே முடியல. யானைக்கும் எங்க கையில இருக்கிற உணவுப் பொருளை பார்த்ததையும் தலையை மேலெங்கில ஆட்டிக்கிட்டு அது வேணும் வேணும்னு இடத்த விட்டு அசையாம ஆசையை அதை வெளிப்படுத்துது. குரு என்ன சொல்றாரு, நீ எங்களை ஆசீர்வாதம் செஞ்சீங்கன்னா இதை தருவாங்கிறார். அவ்வளவுதான். யானை எங்களை சுத்தி வந்துட்டு அதை துதிக்கி எடுத்து எண்ணெய் குருவெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அது வாழைத்தாரையும் கரும்பு கட்டையும் எடுத்துக்கிச்சு. குரு கொடுக்குற அதை எடுத்து உட்காந்து அங்கேயே சாப்பிடுது. யானைக்கு உணவு கொடுத்தாச்சு, ஞானாவுக்கும் உணவு கொடுத்தாச்சு குரு. இப்ப நீங்க பிரம்ம ஞானத்தை எனக்கு உணவா கொடுங்க குருன்னு கேட்கிறேன். இது கேட்டதும் குரு ஞானாவை பார்க்க, ஞானாவோ என்ன முறைச்சுக்கிட்டு, நீ என்ன ரொம்பவே டீச் பண்றடாடே, குரு கிட்ட பேசுறதுன்னு சொல்ல வேண்டியது தானே, அது என்ன எனக்கு மாவும் தேனும் யானைக்கு வாழையும் கரும்பும், உனக்கு என்ன பிரம்மஞானம் உணவு, நீ அடிக்கடி குரு கிட்ட மாயாவி மாதிரி பேசுறடா, அதை என்னால புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. சில சமயங்கள்ல குரு மாதிரியே நீ யோசிக்கிற பேசுற, எனக்கு அப்படியெல்லாம் வரமாட்டேங்குது. ஏன்னா அதிமேதாவி. வார்த்தைகளாலதான் குருவை வளைச்சு போட்டுட்டியா நீ. ஆனா உண்மையா
உண்மையா இருப்பேன்டா நான் குரு கிட்ட, உன்ன மாதிரி வார்த்தை ஜாலத்துல எல்லாம் பேசி அவரை நான் நோக வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? உன்னோட அமுது மொழிகளை கேட்க நான் சித்தமாக இருக்கேன், குரு கிட்ட சொல்லுது. உங்கள் ஞானங்கள் எப்படி குரு கிட்ட என்ன சொல்லுது? நீங்க சொல்லுங்க குரு, உங்களோட அமுது மொழிகளை கேட்க நான் சித்தமா இருக்கேன். உங்களுடைய ஞானங்களை மழையாக கான மழையாக இதோ இந்த வாசமுள்ள பூக்களாக அங்க இருக்கிற பூச்செடி எல்லாம் பார்த்துட்டு அது தரும் சுகந்த வாசனைகளாக அதுல இருந்து வாசனை வந்துட்டு இருக்கு. வாசனைகளாக தேவர்களும் மூவர்களும் மிச்சும்படியாக அல்ல அல்ல குறையாமல் கொட்டிக்கொண்டு இருங்கள் குருங்குது. என்னால சிரிப்பு தாங்க முடியல. குருவுக்கு எங்கிருந்தோ சிரிப்பு வந்துருச்சு. என்ன ஞானா, அவனை வார்த்தை ஜாலம் மாயாது அப்படின்னு பேசிட்டு நீதான் இப்ப அருமையா வார்த்தைகள் விளையாட்டு காட்டிட்டு பேசிட்டு இருக்க. அவனை விட உன் தமிழ் ரொம்ப பிரமாதமா இருக்கு போ அப்படின்னு அது தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப குரு அவர் நடிக்கிறா, குரு என்னை பார்த்து பாசாங்க செய்யறா, அவ பேச்ச நீங்க நம்பாதீங்க, அவ ஏமாத்துறான்றேன். சரி, குரு இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிடா நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. பிரம்மத்தை பற்றி அறிய பிரம்மஞான வித்தை ஒருவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கணும். எதை பற்றிய படிப்பாக இருந்தாலும் சரி, அதை பற்றிய வித்தைக்கான அறிவின ஒருவர் பெற்றிருக்கணும். ஆனா இப்படியெல்லாம் பிரம்மத்தை ஒருவனால் அவ்வளவு எளிதாகலாம் கத்துக்க முடியாது. ஆனா அறிஞ்சு கொள்றதுங்கிறது சாத்தியமான விஷயம்தான். அப்படி பிரம்மஞானத்தை அறிஞ்சுக்கிறது நிகழ்காலத்துல மட்டும்தான் எப்பயும் நடந்துகிட்டே இருக்கும். அது இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் நடக்கிறது கிடையாது. இதை நன்றாக உள்ள நீ கிரகிச்சுக்கணும் மகனே அப்படிங்கிறார். ஒருத்தன் பிரம்மஞானத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகள் தான். அவனாவது ஒருத்தன் பிரம்மஞானம் அடைஞ்சிட்டு சொன்னா கண்டிப்பா அவன் பொய் தான் சொல்றான்னு அர்த்தம். ஒருவன் கடவுளை பார்த்துட்டேன், கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன்னு யாராவது சொன்னா, கடவுளை தெரிந்து கொண்டு விட்டேன் என்றா அப்ப கடவுள் இறந்த காலத்துல தான் இருந்தாரா? அப்ப அவர் சொல்றது நல்லா உள்வாங்கி கேளுங்க. இறைவனை நான் பார்த்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது? முடிந்த காலத்து இறந்த காலத்தினுடைய வார்த்தைகள் தான். நான் பார்த்து விட்டேன், தெரிந்து கொண்டு விட்டேன், இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல வருது, இறந்த காலத்துல வருது. அப்ப இறைவன் இறந்த காலத்துல தான் இருந்தாரா? அப்ப இப்ப நிகழ்காலத்துல இறைவன் இல்லையா? இல்ல எதிர்காலத்துல அவர் இருக்க மாட்டாரா? இந்த கேள்விகள்லாம் நம்மளுக்குள்ள வருதலடான்றார். இறைவன் எக்காலத்திலும் இருப்பவன் இல்லவா? அதை போலத்தான் பிரம்மஞானம் என்பது அடைந்து விட ஒன்றல்ல. பிரம்மஞானம் என்பது அடைந்து விடக்கூடிய ஒன்றல்ல. அதை சதா காலமும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. இங்கதான் நல்லா நீ உள்வாங்கணும் கருத்தை. அதை அடையிற விஷயம் கிடையாது, அது சதா அடைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம், சதா அதை அனுபவித்து கொண்டே இருக்கிற விஷயம். பிரம்மஞானத்தை கண்டடைந்து அதிலேயே திளைத்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதை கண்டுவிட்டோம் என்று அர்த்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒருவன் பிரம்மஞானத்தை அடைந்து விட்ட பின்னாடி அது இறந்த காலத்துல நடந்த ஒரு ஞான நிகழ்வால மாறிடும். ஆனா தற்போது அவன் பிரம்மஞானத்தில் இருக்கிறானா இல்லையா? இதுதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அவன் எப்போதுமே நிகழ்காலத்திலேயே பிரம்மஞானத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அவ்வளவுதான். அதுதான் பிரம்மஞானத்தினுடைய முதிர்ச்சி நிலை, உச்ச நிலை அப்படிங்கிறார். இறைவன் என்ன? அது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரவச பேரின்ப அனுபவ நிலைங்கிறார். இவ்வளவு அற்புதமான வார்த்தையை பாருங்களேன். இறைவன்னா என்ன, யாருன்னா அது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரவச பேரின்ப அனுபவ நிலை. அது எப்பொழுதுமே நமக்குள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஞான அதிர்வு. அது இறந்த காலமாக ஆகக்கூடாது. அந்த அனுபவம் எப்போதுமே நமக்குள்ளே மரணித்து விடக்கூடாது. ஒவ்வொரு கணத்திலும் வீழ்த்து கொண்டு இருக்க வேண்டிய இறை ஞான அதிர்வு, அதற்கு பேர் தான் இறைவன். அப்படி மெய் சுழித்து போய் நாங்க உட்காந்துருக்கோம். எப்படி பேச முடியுது இந்த வார்த்தைகளை? எங்கிருந்து அவருக்குள்ள ஊற்று வருதுன்னு தெரியாது. அப்படியே நனைஞ்சு போய் உட்காந்துருவோம். தொடர்ந்து குரு பேசுறாங்க. நான் சுவாசித்து முடித்து விட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்னா இந்த கணம் நீங்க சுவாசிக்கலையா? அப்படி நீங்க சுவாசிக்காது போன நீங்க என்ன ஆவீங்க? செத்து போகணும் இல்லையா? அதை போலத்தான் பிரம்மஞானம் என்பதும் இறந்து விட்ட நிலை அல்ல. அது என்றுமே எப்பொழுதுமே உங்களுக்குள் உயிர்த்து கொண்டே இருக்க வேண்டிய உயிரின் விழிப்புணர்வு நிலை.
இந்த ஒரு வார்த்தை ஒரு ஞானத்துக்காக உலகத்தை எழுதி கொடுக்கலாம் குருமார்களுக்கு. இவ்வளவு ஞானத்தை இவ்வளவு எளிமையாக அப்படி சொல்ல முடியுமா? கடவுள்னா யாரு, நம்ம எங்க இருக்கணும், எப்படி அதை அடைஞ்சிருக்கணும்? அப்ப பிரம்ம ஞானம் என்பதுன்னா அது அடைந்து விட்ட ஒன்று அல்ல, இறந்து விட்ட ஒன்று அல்ல. அது எப்பொழுதுமே உங்களுக்குள்ள உயிர்த்து கொண்டே இருக்க வேண்டிய உயிரினுடைய விழிப்புணர்வு நிலைப்பாடுதான் பிரம்ம ஞானம். சுவாசித்தல் இருக்கும் வரைக்கும் உயிர் உயிர்த்திருக்கும் இல்லையா? ஞான விழிப்புணர்வு அதிர்வுகள் இருக்கும் வரைக்கும் தான் உயிரானது உயிர்த்து கொண்டே இருக்கும். எப்படி பாருங்க, சுவாசித்தல் இருக்கிற வரைக்கும் உயிர் உயிர்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஞான விழிப்புணர்வு அதிர்வுகள் இருக்கிற வரைக்கும் தான் உயிரானது உயிர்த்து கொண்டே இருக்கும். என்ன ஒரு அற்புதமான விளக்கம்! உயிரானது எப்போதுமே பிரம்ம ஞானத்தை அதிர்வுகளாக நாதங்களாக இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். உயிர் எப்போது ஞானத்தின் அதிர்வுகளை, நன்றாக கவனிங்க, உயிர் எப்போது ஞானத்தின் அதிர்வுகளை இயக்காமல் நிறுத்துகிறதோ, ஞானத்தின் அதிர்வுகளை உயிரானது எப்போது இயக்காமல் நிறுத்துகிறதோ அப்போது இந்த உடலை விட்டு உயிரானது இறைவனுடைய பேருயிருக்கு தஞ்சமடைந்து விடும். உடம்பை விட்டு உயிர் கிளம்பிடும். அதனாலதான் பிரம்மத்தை அறிவியலும் சிறிய அளவுக்குள் குறைத்து வைக்க முடியாது, குறைத்து அளவிடவும் முடியாது. இதை நம்ம அனைவருமே முதல்ல நன்றாக புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் பிரம்மத்தை அறிந்து விட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் பொய்யைத்தான் சொல்லுகிறார்கள். பிரம்மம் அறியப்பட வேண்டிய ஒன்று அல்ல. பிரம்மம் அறியப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது உயிரின் உணர்வுகளால் உணரப்பட வேண்டிய அனுபவம். உயிரின் உணர்வுகளால் உணரப்பட வேண்டிய அனுபவம். உணர்வுகளால் உணரப்படாதது அனைத்துமே ஒரு நாள் மரணித்துத்தான் போகும். உணர்வுகளால் உணரப்படாதது அனைத்துமே ஒரு நாள் மரணித்துத்தான் போகும், நம் உடலை போல. ஆனா உணர்வுகளால் ஞான அதிர்வுகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம உயிரானது என்றைக்காவது இறந்து போனதாக கேள்விப்பட்டிருக்கிறோமா? உடம்பு செத்து போச்சுன்னு சொல்றது உயிர் செத்து போச்சுன்னு சொல்றோமா? உயிர் வெளியே போச்சுன்னு தான் சொல்லுவான். அழிவென்பது தேகத்துக்கு தானே தவிர உயிருக்கு அல்ல. இதை மனித சமுதாயம் முதலில் புரிந்து கொள்ளணும். உயிர் எத்தனை பிரிவுகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பொழுதெல்லாம் அந்த உயிரானது அதனுடைய தன்மைகளிலிருந்து சிறிதளவு மாறி பிறப்பதே கிடையாது. ஆனா இந்த தேகமோ இந்த பிறவிக்கு ஆனது மட்டும்தான். இந்த உடல் அழிந்தால் அது இந்த பிறவியை முடித்துக் கொள்ளும், அவ்வளவுதான். அடுத்த பிறவியில் உடல் வேறொரு உடலைத்தான் பெற்றுட்டு வரும். அப்ப இறைவன் ஒரு பொருள் கிடையாது. ஒரு பொருளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனா இறைவன் என்பவன் ஒரு ஆற்றலாகவே இருக்கக்கூடியவன். அதனால அவன் சதா இயங்கிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. ஆற்றலை அழிக்கவோ, இது நம்ம படிச்சிருக்கோம் ஆற்றல் மாறா கோட்பாடுல, ஆற்றலை அழிக்க முடியவே முடியாது. இதைத்தான் இன்றைய அறிவியல் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவே முடியாது, அதை அழிக்க நினைத்தால் அது வேறொரு ஆற்றலாகத்தான் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அதனால ஆற்றலை அழிக்க முடியாதுங்கிறது ஆதாரபூர்வமாக இன்றைய அறிவியல் நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கிற ஒரு உண்மை, சத்தியம். அதனால பிள்ளைகளே, உங்களுடைய உயிரானது தொடர்ந்து மகாமந்திரத்தின் ஞான அதிர்வுகளால், மகாமந்திரத்தின் ஞான அதிர்வுகளையும் பிரபஞ்சத்தின் ஞான அதிர்வுகளையும் தொடர்ந்து ஆற்றலாக வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. மகாமந்திரத்தை படிப்பதன் மூலமாக உங்களால் பிரபஞ்சத்தினுடைய ஞான அதிர்வுகளை எளிதாக கைவசப்படுத்தி விடலாம். அதனாலதான் ஆதி தமிழ் சித்தர்கள் இந்த மகாமந்திர கிரியாவை உங்களுடைய உயிர் தொடர்ந்து பிரம்மஞானத்தை அதிர்ந்துகிட்டே, அறிந்தல்ல அதிர்ந்துகிட்டே, அதிர்வடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்காங்க. மகாமந்திரத்திற்கும் மூளையினுடைய அதிர்வுகளுக்கும் அப்படி ஒரு மகா நெருக்கம் உள்ளது. அதை பிரம்மஞான தவத்துல நம்ம தெளிவாக கேட்டுணரலாம் பிள்ளைகளே. அதனால எக்காரணத்தை முன்னிட்டும் மகாமந்திர கிரியா உங்களுக்கு சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ள வேண்டும். நமது தேகத்தில் இருக்கக்கூடிய 9 வாசல்களையும் கட்டி 50 கதவுகளையும் திறக்க வைத்துக் கொண்டால் உங்களுடைய உயிரின் அதிர்வுகள் நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கும். சூத்திரத்தையும் சொல்லிட்டார். 9 வாசலையும் கட்டணும், 50 கதவை திறந்து விட்டுறணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய உயிரின் அதிர்வுகள் நிற்காம இயங்கிக்கிட்டே இருக்கும்.
இந்த 9 வாசல்களையும் 50 கதவுகளையும் திறக்க வைக்கக்கூடிய ஒரு ஞான சாவிதான் இந்த மகா மந்திரம். இதை குரு முகாந்திரம் கேட்டு தெளிந்தால் அதன் பிறகு உங்கள் உயிரானது பிரம்ம ஞானமாகவே அதிர்ந்து கொண்டே மகா மந்திரமயமாக மாறிவிடும். உங்கள் உயிரே மகா மந்திரமாக உருவெடுத்து விட்டால் அடுத்த உயிருக்கும் மூளைகள் அனைத்துக்கும் மகாமந்திர அதிர்வுகளை உள்வாங்கிடும். உங்க மூளை எல்லாமே அந்த மகாமந்திர அதிர்வுகளை உள்வாங்க ஆரம்பிச்சிடும். இன்னும் உயிர் உணரணும், உயிர் அதை ஏற்றுக்கணும், அந்த அதிர்வுகளை கொண்டு வந்துடணும். உயிர் அந்த சதா அதிர்வுடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த கட்ட வேலை என்ன? இந்த உயிருக்கு சுத்தி இருக்கிற அத்தனை மூளை செல்களுக்கும் அது உயிரானது அதனுடைய மகாமந்திர அதிர்வுகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதை மூளைகள் பெற்றுக்கொண்டு உள்வாங்கிடும். அப்படி உள்வாங்கப்பட்ட மகாமந்திர ஒளிகள் மூளை செல்களை ஒளியாக்கும் ரசவாத வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த மகாமந்திர ஒளிகள் தான் மூளை செல்களை ஒளியாக்குகின்ற ரசவாத வேலையை செய்யும். இதற்கெல்லாம் உங்களுக்கு குருவினுடைய ஞான விதை என்ற ஒளி பொருள் உங்கள் உயிருக்குள் செலுத்தப்பட்டிருக்கணும். குரு உங்களுக்குள்ள ஞான விதை விதைச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் சாத்தியம். அந்த ஒளி பொருள் தான் பிரபஞ்சத்தினுடைய ஞான அதிர்வுகளை கிரகித்து உட்கொண்டுகிட்டே வரும். குருவினுடைய ஒளிப்பொருள் துணை இல்லாம உங்களால நீங்க எண்ணாயிரத்தாண்டு யோகத்தில் இருந்தாலும் சரி, ஊசி முனையில் தவம் செய்தாலும் சரி, ஒற்றைக்கால தவம் செய்தாலும் சரி, உங்களால பிரம்மஞானத்தை கடுகளவு கூட அடைந்து விட முடியாது. அதுதான் பரபிரமமான பரம ரகசியமான ரகசியத்திலும் ரகசியம். இதைத்தான் நமது ஆதி குலகுருவான திருமலர் என்ன சொல்றாரு? தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு, தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டல 3 பகிர்ந்து உடன் ஒத்திடும். கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பிரிய புணங்குகின்றாரே. திருமந்திரம் 752. நீங்க இறைவனை கண்டு தரிசிக்கணும்னா நீங்க இறைவனை போலவே சதா இயங்கிக்கிட்டே அழுந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ரகசியம். அந்த ஏக்கத்தை ஆற்றலை ஒரு கட்டத்துல நாம நிறுத்திக்கிட்டு வரோம். நம்ம நிறுத்திக்குவோம். ஆனா இறைவன் எப்படி இருக்கான்? சூரியனை போல சதா இயங்கிக்கிட்டே இந்த பிரபஞ்ச உயிர்களுக்கெல்லாம் தேவையான அந்த உயிராற்றலை அந்த ஞானத்தை வழங்கிக்கிட்டே இருக்கார். அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறுத்தம் என்பது கிடையாது. எப்பொழுதுமே இயக்கம்தான், உயிராற்றல் தான் அவருக்கு. அவனோடு நாம் ஒன்றிடைய வேணும்னா, ஒன்றாக கலந்து விட வேணும்னா நீங்களும் அவனோட சதா இயங்கிக் கொண்டே இருக்க கற்றுக்கணும். இதுதான் இறைவனோடு கலப்பித்தல்ங்கிற ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கார் குரு. எப்படி நீங்க இறைவனோடு கலக்கணும், இறைவனோடு சேரணும், என்ன பண்ணணும்? இறைவனை போலவே உயிராற்றலை சதா நீங்க அதிர்வடை வைத்துக் கொண்டே இருக்கணும். அந்த வித்தியை நீங்க குருமார்கிட்ட கத்துக்கணும். அவர்களுக்குத்தான் பிரம்மஞானம் என்பது சாத்தியமாகும். இது சத்தியங்கிறார். மற்றவர்கள் இறைவனை கண்டுவிட்டேன் என்று கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை சொல்லிட்டு இருப்பாங்க. நிகழ்காலத்தில் அவர்கள் சாதாரண மானிடாகத்தான் இருப்பாங்க. பிரம்மஞானி என்பவன் கடந்த காலத்துல மட்டும் இருப்பவன் கிடையாது. அவன் சதா எந்த காலத்திலையும், அதாவது ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கக்கூடியவன் ஆவான். அப்ப இறைவனோடு கலந்து விட்டவர்களுக்கு இறைவன்னா என்ன? அவன் கங்கையை போல, காவிரியை போல சதா ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு ஜீவ நதி, ஒரு நதி வெள்ளோட்டம் அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நதிகள் ஓடிக்கிட்டே இருக்கணும்னா, நதிகள் ஓடிக்கொண்டே இருப்பதை போலத்தான் நம்ம உயிரினுடைய ஞான அதிர்வுகள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். நாம ஜீவனோடு இருக்க நாம் உயிர் ஜீவ நதியாகத்தான் எப்போதும் இயங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அவர்களுடைய பட்டறிவினால் தான் இறந்த காலத்தை சேகரித்துக்கிட்டே இருக்காங்க. அதை அறிந்து கொண்டே இருப்பதில் அவங்க இறந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இறந்த காலத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சேர்ந்ததோ அது எல்லாம் அனைச்சுமே முதல்ல அது உங்களை விட்டு வெளியே நீங்க தூக்கிடணும். இறந்த காலத்துல நீங்க உங்களுக்குள்ள என்னெல்லாம் சேர்த்து வச்சுங்களோ அதை முதல்ல உங்களை விட்டு நீங்க அதை வெளியே தூக்கி எறியணும். அப்பதான் உங்களால புதியதை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இறந்த காலத்தோடு ஒப்பிட்டால் நீங்களும் இறந்து விட வேண்டியதுதான். அப்போதான் உங்களால நிகழ்காலத்துல மட்டும் உயிர்ப்போடு, உயிர் நாதத்தோடு, ஞான அதிர்வுகளோடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க முடியும். அந்த உயிர்ப்பு அப்பதான் விழிப்பு நிலைக்கு வரும். நீங்க அனைவருமே கடந்த காலத்துல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த மக்களை பார்த்து சொல்றேன். எது உயிருடன் இல்லையோ,
எது நம்மை விட்டு கடந்து போய்விட்டதோ, எது பிண உடலாக இருக்கிறதோ அதனுடன் தான் வசித்து கொண்டு நாம் வரோம். அப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? எதுக்கு உசுறு இல்லையோ, எது நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சோ, எது பிண உடலாக இருக்குதோ அதோட தான் நம்ம எல்லாம் வசிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க அனைவருமே இறந்த காலத்தில் தான் வாழ்கிறீர்கள் என்று நான் சொல்றேன்றார் குரு. கிட்டத்தட்ட ஒரு நடைபணத்தை போலத்தான், பிண உடலை போலத்தான் மனித கூட்டங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. வாழ்க்கை என்பது எப்போதும் நிகழ்காலத்தோடு மட்டுமே தொடர்புடையது. அது கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ கிடையாது. புத்தி என்ற ஒன்று இருப்பதால தான் நீங்க கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வரவுகளையும் நினைவுபடுத்தி ஞாபகத்துக்கு கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் செத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த புத்தி கொடுக்கின்ற ஞாபகங்கள் எல்லாமே ஒவ்வொரு நடியும் கடந்த காலத்துல வாரிக்கொண்ட குப்பைகளைத்தான் அள்ளி அள்ளி உங்க ஆன்மா மீது வீசிக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்க நீங்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. தொடர்ந்து அதனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கணும். தூரம் எரிந்தபடியே தான் இருக்கணும். அது வெற்று குப்பைகளாக ஒரு பயனும் உங்களுக்குள் நிகழப்போவதில்லை. அந்த வெற்று குப்பைகளால ஒரு பயனுமே உங்களுக்கு நிகழாது. அது வெறும் கூடு மட்டும்தான். அது ஒரு உயிரற்ற பிணக்கூடு. அதுக்குள்ள இருக்கின்ற உயிர் பறவை என்றைக்கோ பறந்து போயிடுச்சு. விடாம நீங்க அந்த வெற்று பிணக்கூடுகளைத்தான் தேடி தேடி சேகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவை கடைசியில உங்களுக்கு சிறைச்சாலையைத்தான் பரிசாக அளிச்சு பல்லிச்சுக்கிட்டு பரிகசிக்கும். அதனால உங்க வாழ்க்கை சூறாவளி காற்றால சுருண்டடிக்கப்பட்டதை போலதான் இருந்துட்டு இருக்கு. அது உங்களை நகர விடாத அளவுக்கு உங்களை இறுக்கமாக கட்டி போட்டு வச்சிருக்கு. அப்ப அதுக்கு நீங்களெல்லாம் ஒரு சிறந்த சன்னியாசியாக மாறுவது சிறந்த ஒன்றாக இருக்கும். சன்னியாசினா ஒரு வீடு, காடு, மனைவி, மக்கள், குடும்பம் இதைகளெல்லாம் துறக்கிறதுக்கு பேர் சன்னியாசி இல்லைங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் தப்பா புரிஞ்சு வச்சு சொல்லி வச்சிருக்கு. அவன் சன்னியாசி எப்படி இருப்பான்னா, கடந்த காலத்தை துறந்தவனாக இருப்பான். மனைவியோ, காட்டையோ, மக்களையோ, குழந்தைகளையோ, வீட்டையோ துறப்பதுக்கு பேர் சன்னியாசி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்? கடந்த காலத்தை துறந்தவனாக இருப்பான். அவன் தான் சன்னியாசி. காலத்தை துறப்பவனே துறவி சன்னியாசி. ஒரு துறவியினுடைய சொத்து என்ன தெரியுமா? அவனுடைய காலமற்ற நிலைப்பாடுதான். கடந்த காலம்தான் ஒருவனுக்கு குடும்பம், சொத்து. அதை துறந்து விட்டால் அவன் சன்னியாசி. ஆனா நீங்க அனைவருமே கடந்த கால உயிரற்ற பிணக்கூடோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்பொழுது உங்களை என்ன பெயர் சொல்லி அழைப்பது? ஒரு துறவின்னு சொல்லவா, சன்னியாசின்னு சொல்லவா, இல்ல உயிரற்ற பிணக்கூடன் என்று சொல்றதா? அந்த கடந்த காலத்தை கண்டு அதிலிருந்து மீண்டு வந்து நிகழ்காலத்துல விண்ணதிர வாழ்பவன் எவனோ அவனே கண்டு விண்டிலனாக இருப்பான். அவன் எதை கண்டு இருப்பான்? அவனுடைய இறைவன் இருக்கின்ற விண்ணை, விண்வெளியை, வெட்ட வெளியை, பறவெளியை, சுத்த வெளியை, சுத்த சிவவெளியை, சிவ துரியாதீத வெளியை கண்டிருப்பான். அப்படி இறைவன் இருக்கின்ற இடத்த தன் பிரம்மஞான தவத்தால் அடைஞ்சவன் அப்போது அவனுக்குள்ள நிகழ்ந்த ஒரு உயிர் அனுபவங்களை, இறைவனோடு கலந்து புணர்ந்திருக்கக்கூடிய பேரின்ப பரவசங்களை வார்த்தைகளால சொல்ல முடியாது தவிச்சுட்டு இருப்பானே. அந்த அனுபவங்களை எந்த வார்த்தைகளால் பூர்த்தி செஞ்சு சொல்ல முடியும்? அப்படின்னு தானே அவன் சிந்திச்சுட்டு இருப்பான். அதனால சிவத்தை ஒளியாக கண்ட அவன் அங்கிருந்த விண்ணாற்றலை, சிவ துரியாத நிலை அனுபவங்களை பெற்றுக்கிட்டு பரமாகாசத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பான் இல்லையா? இவனே கண்டவன் ஆவான். இவ்வளோ பெரிய ஞானத்தை சொல்றது எளிமையா. விண்டவன் யாரு? தன் உயிராற்றலை அமுத காற்றோடு சேர்ப்பித்து கொண்டு போய் இறையின் பிரணவ உச்சியில செலுத்தி சதா இறையாற்றலோடே வாழ்ந்து ஒளியாக, ஒளி காற்றாக, ஒளி சுவாசமாக எவன் வாழ்ந்து வருவானோ அவனே விண்டவன் ஆவான். அவ்வாறு ஒளி சுவாசமாக மாறாதவர்கள் இறைவனை காணாதவர்கள், இறை சுவாசமாக மாறாதவர்கள் அர்த்தம்ன்றார். அதனாலதான் இறைவனை தனக்குள்ளே சிவப்பொருளாக, சிவ பழம்பொருளாக கண்டவர்கள் இறை சுவாசமாகவே மாறி போயிடுவாங்க. ஒளி சுவாசமே இறைவனுடைய சுவாசம். ஒளி சுவாசமாக மாறிய ஒருவரால் எப்படி நமக்கு அவருடைய ஞான அனுபவங்களை சொல்ல முடியும்? இதைத்தான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றார்கள் பிரம்மஞானிகள் சொல்றார். சரி பிள்ளைங்களே, கிளம்புங்க, நம்ம விருப்பத்துக்கு போகலாம்.
அப்படின்னு குரு சொல்லி அந்த பேச்சில் இருந்து முடிக்கிறார். ஏதோ எங்களுக்கெல்லாம் ஒரு விண்ணுலகத்துல வாழ்ந்து வந்ததை போல அந்த குருவினுடைய வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ள முடியுது. இது அன்றைக்கு நடந்த அந்த கான்வர்சேஷன், இந்த டயலாக்கு கொஞ்சம் கூட இம்மியம் மாறாம நினைவுல கொண்டு வந்து உங்களுக்காக சொல்லணுங்கிறதுக்காக நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் குரு என்ன சொல்றாரு, குருவே அதனாலதான் வள்ளல் பெருமான் குரு என்ன சொல்றாங்க பாருங்க, கண்டேன் அருட்பெருஞ்சோதியை கண்களில் கண்டுகளி கொண்டேன். இவரு அந்த கண்டேன் உண்டு என்ன சொல்றார், கண்டேன் அருட்பெருஞ்சோதிய கண்களில் கண்டுகளி கொண்டேன். கண்கள் அவரை பார்த்தான்னு சொல்றாரு. அருட்பெருஞ்சோதியை கண்களை நான் பார்க்கிறேன், பார்த்துட்டு அவ்வளவு ஆனந்தம் சந்தோஷப்பட்டான்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல இறைவ எனது அருளாலே என்னை கண்டுகொண்டேன். இறைவா உன்னுடைய அருளால நான் யாருங்கிறத எனக்குள்ள நான் கண்டுகிட்டேன். எனக்குள் உன்னை கண்டேன். அப்பிறகு எனக்குள்ள நீ இருக்கிறதே நான் பார்த்துட்டேன். பின் இருவரும் ஒன்றாக, பிறகு நானும் நீயும் ஒன்றாக உறைவது, நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்து அதிசயத்தேன். இறைவ எனது அருளாலே என்னை கண்டுகொண்டேன், எனக்குள் உன்னை கண்டேன், பின் இருவரும் ஒன்றாக உறைவதை கண்டு அதிசயத்தேன். திருவருட்பம் 3051. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இததான் நாங்க என்ன சொல்றோம், நம்ம பிரம்மஞான தவத்துல ஆன்ம கூடு இருக்கு சரஸ்வக்குள்ள, அந்த ஆன்ம கூட்டுக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிருக்குள்ள ஒற்றை அணுவாக 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஒற்றை எழுவாக இறைவனாகி பேரு இருக்கான்னு சொல்றோம். ஆன்ம கூட்டுக்குள்ள உயிர், உயிருக்குள்ள இறைவனோட உயிர். இதான் அவர் என்ன சொல்றாரு, என்ன கண்டுகிட்ட, எனக்குள்ள ஒன்னையும் பார்த்துட்டேன், இப்ப ரெண்டு பேரும் ஒன்றாக உள்ள உறைஞ்சிட்டு இருக்கிறத நான் கண்டு அதிசயப்பட்டேன்னு சொல்றாரு. இத திருநாவுக்கரச பெருமானும் சொல்றாரு. திருக்கண்டேன் தேவாரத்துல சொல்றாரு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கினர் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், எந்நாளை வண்ணன்பால் என்று அப்படின்னு பேயாழ்வார் சொல்றார். அப்ப ஆமாம் சிவநேச அப்படி சொல்லி முடிக்கிறார். ஆமாம் சிவநேச, ஏண்டா உனக்கு எப்படி இந்த பாடல்கள்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கிறார். இந்த பாட்டு சொன்னது யாரும் குரு இல்லை, நான் சொன்னேன் பாட்டுக்கெல்லாம். எப்படி தெரியும் கேட்கிறாரு. தெரியலங்க குரு, நீங்க இப்ப பேசியதுல இருந்து எனக்குள்ளது ஒரு குரல் இந்த பாடல சதா முணுமுணுத்துக்கிட்டே இருந்தது, அது கிரகிச்சுக்கிட்டே சொன்னேன் குரு அப்படின்னு. பரவாயில்லடா சிவா, நீ சரியா தான் சொல்லியிருக்க, அருமை, நல்லது. சரி வாங்க, நேரமாகுது, அதிகாலையில் தவம் பண்ணணும், இப்ப ரொம்ப நேரமாயிடுச்சு, இப்ப நடந்து போனாதான் நம்ம இருக்கிற இடத்துக்கு, நம்ம சுந்தர மகாலிங்க இருக்கிறது போறதுக்கு சரியா இருக்குன்னு இங்க ரெண்டு கையும் பிடிச்சுக்கிட்டு நடந்து போறாரு. அப்ப குருவினுடைய அந்த ஸ்பரிசம் எங்களை சொல்லனாத ஒரு பரவசத்துல ஆட்படுச்சு. நாங்க அந்த சதுரகிரி மலையினுடைய நிலவொளியில இப்ப அப்படியே மனக்குள்ள நினைச்சு பாக்குறேன். குருவை ரெண்டு கை எங்களை பிடிச்சுக்கிட்டு எங்களை கூட்டிகிட்டே போறார். குரு கூட்டிட்டு போல, இறைவன் எங்களை கூட்டிட்டு போறார். அந்த நாங்க அப்ப குருவா இருக்கிறத நாங்க பார்க்கல, இறைவனாக நாங்க பார்க்கிறோம். இறைவனாக நாங்க பார்த்தோம். அப்படியே ஒரு பொன்மேனி அப்படி ஜொலிச்சுது அந்த நேரத்துல. அது வேற, நாங்க ஜோதி விரிச்ச மரத்துக்கு மேல அடியில் இருந்தோமா, நாங்க எல்லாருமே அந்த பொன்னொழியில ஜொலிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி வா சார், நம்ம போகலாண்டா, திருப்பி நான் காலையில் தவம் பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு இரவு நம்ம பேசலான்றாரு. அப்ப உங்களுக்கு நேரமாகுதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உரையாடலோட நம்ம சத்சங்கத்தை நம்ம தொடரலாம். உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். பிரம்மஞான புருஷவிலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா வீர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.